தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் காவல் உதவி செயலி அறிமுகம் செய்யப்பட்டு 6 ஆண்டுகளான நிலையிலும் 13.35 லட்சம் பேர் மட்டுமே பதிவிறக்கம் செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. சில நாட்களுக்கு முன்னர் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இதுபோன்ற ஆபத்தான சூழலில் உடனடியாக போலீசாரின் தகவல் கிடைக்க காவலன் SOS என்ற செயலியானது சென்ற 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் இந்த செயலி மேம்படுத்தப்பட்டு காவல் உதவி என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டு 6 ஆண்டுகள் ஆகியும் 13.35 லட்சம் பேர் மட்டுமே பதிவிறக்கம் செய்துள்ளனர். அவர்களில் 8.45 லட்சம் பேர் மட்டுமே பயன்பாட்டில் வைத்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் கூறுகையில், தமிழகத்தில் குறைந்தது 90% பெண்களிடம் ஸ்மார்ட் போன்கள் இருக்கின்றன. காவல் உதவி செயலி இன்ஸ்டால் செய்யப்பட்ட போனை ஆபத்து காலத்தில் வலது இடது என்று 3 முறை ஷேக் செய்தாலே போதும், காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனே தகவல் வந்துவிடும். மேலும் ஆபத்தில் இருப்பவர் எந்த சூழலிலும் இருக்கிறார் என்பதை வீடியோ எடுத்து அனுப்பிவிடும். ஆனால் தமிழகத்தில் இதுவரை 13.35 லட்சம் பேர் மட்டுமே காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளனர். அவர்களில் 8.45 லட்சம் பேர் மட்டுமே பயன்படுத்தியுள்ளனர். சமூக வலைதளங்களுக்கு காட்டும் முக்கியத்துவத்தை இந்த செயலிக்கு கொடுக்க மறுக்கின்றனர் என்று போலீசார் தெரிவித்தனர்.